சாந்தி. இன்னைக்கு ரொம்ப பிடிச்ச பாயிண்ட் இதயத்தையே கவர் பண்ணுச்சு. சுப பாவனை சுப விருப்பம் அப்படிங்கிற மாதிரி பாபா சொல்லியிருந்தாரு. எல்லா பிரச்சனைகளுக்கும் நீங்கள் சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. ஸோ இங்கே பரமாத்மாவோட குழந்தை ஆயிட்டோம் அப்படின்னா டெஸ்ட் அதிகமாக வரும். சரிங்களா? ஃபஸ்ட்டு அதை நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம எல்லாரும் என்ன நினைக்கிறோன்னா, பாபா குழந்தையானதுக்கப்புறம் நம்ம ரொம்ப சொகுசாக இருப்போம், ஜாலியாக இருப்போம், லைஃப்பில் எந்த பிரச்சனையுமே நடக்காது, அந்த எண்ணத்தில் தான் வருவோம். ஆனால் அது இப்போ கிடையாது. அது சத்தியுகத்துலேருந்து நீங்கள் பிரச்சனையை சால்வ் பண்ணணும். அப்போ உங்களுக்கு ஒரு குஷி கிடைக்கும். இடைப்பட்ட காலத்துக்கோ இல்லை தற்காலிகமோ இன்ஸ்டன்ட் தோசை மாதிரி இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு பாபா எல்லாமே செய்வார். அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஓகேங்களா? பட் நீங்கள் இப்போது நீங்கள் ஒரு கடைக்கு போகிறீங்க. அங்கே ஒரு காயின் இருக்குது. ஓகேங்களா? ஒரு காயின் பாக்ஸ் இருக்குன்னா அந்த காயின் பாக்ஸில் நீங்கள் ஒரு 50 காயின் போட்டிங்கன்னா உங்களுக்கு 1 லிட்ரு மாஸா, இன்னும் ஒரு 100 காயின் போட்டிங்கன்னா 2 லிட்ரு பெப்சி, இன்னும் ஒரு 10 காயின் போட்டிங்கன்னா நீங்கள் எவ்வளோ காயின் போடுறீங்களோ உங்களுக்கு சமோசா, டீ அப்படின்னு அமெரிக்காலலாம் அந்த மாதிரி சிஸ்டம் இருக்குது. காயின் போட்டு அவங்க வேணுங்கிறத ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுப்பாங்க. அந்த மாதிரி நீங்கள் 10% நினைவு பண்ணால் 10% குஷி. சமோசா வேணுமா, இல்லை ஜூஸ் வேணுமா, ஐஸ்கிரீம் வேணுமா, அந்த மாதிரி பரமாத்மாவோட சக்தியை நீங்கள் எந்த அளவுக்கு டிஃப்ரெண்ட்டாக யூஸ் பண்ணுறீங்களோ உங்களுக்கு அந்த அளவுக்கு ஆஃபர் கிடைக்கும் சங்கம் யுகத்தில். பட் நீங்கள் காயின் போடணுன்னா என்ன பண்ணணும்? சோல் கான்ஷியஸில் இருக்கணும். பாபாவோட நினைவுலேருந்து மனசா சேவை பண்ணணும். உங்களோட குணங்களை மாற்றிக்கணும். கர்ம யோகியாகவும் இருக்கணும். இப்போ சேவை பண்ணும்போது பரிவாரத்துக்குள்ளே நிறைய சமஸ்காரம் முதல் வரும். நீங்கள் சேவையே பண்ணலை, நீங்கள் பாபா குழந்தைங்களோடையே பேசலை, நீங்கள் சென்டரே போனீங்கன்னா உங்களுக்கு மாயாவே வராது. நீங்கள் சென்டர்லாம் போய் பரமாத்மாவோட சேவை பண்ணி 4-5 பிகேஸோட பழகி பாருங்கள், அவ்வளோ மாயா வரும். அப்போ அந்த இடத்துல நீங்கள் எப்படி ஃபேஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறது மற்ற பாபா குழந்தைங்க உங்களை பார்ப்பாங்க. நீங்கள் அவங்கக்கிட்ட எப்படி நடந்துக்கிறீங்க அப்படிங்கிறது வெளிப்படையாகவே தெரியும். அப்போ என்ன ஸ்டார்டிங்கில் எனக்கு இது அனுபவம் ஆகலை. ஆனால் எனக்கே சேவை பண்ணும்பொழுது ஒரு சில எக்ஸ்பீரியன்ஸ் பாபா கொடுக்கும் பொழுது சரி இதுக்கு இதுதான் பாபா சொல்கிறாரா அப்படிங்கிற மாதிரி அனுபவம் ஆச்சு. ஓகேங்களா? அப்போது நம்ம சிவபாபா என்ன சொல்கிறாரோ, நம்ம உலகத்தை வெறுக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் அந்த மிஸ்டேக் எல்லா பாபா குழந்தைங்களும் பண்ணுவாங்க. அது என்ன தெரியுமா? யார் கூடயும் பேச மாட்டாங்க. அன்னியாக இருந்தாலும் சரி, பிகேவாக இருந்தாலும் சரி, அது தவறு. நேற்று கூட ஒரு சில ஆத்மாக்கள் என்கிட்ட அப்படி பேசிகிட்டு இருந்தாங்க. அது மிகப்பெரிய தவறு. அந்த மாதிரி இருந்தால் கடவுளுக்கு நம்ம செய்யக்கூடிய துரோகம். அதுக்குன்னு ரொம்பவும் பேசக்கூடாது. அதுவும் ஒன்று இருக்குது. நீங்கள் காலேஜ்லேயோ இல்லை ஆஃபீஸ்லேயோ ஒர்க் பண்ணுறீங்கன்னா அவங்கக்கிட்ட 4 வார்த்தை நீங்கள் அன்பாக பேசி தான் ஆகணும். அந்த இடத்துல எனக்கு பிடிக்கலை அப்படின்னு சொல்லக்கூடாது. எனக்கு பேச பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி தாட் எனக்குமே ஸ்டார்டிங்கில் வந்துச்சு. நம்ம ராமாயணத்தில் எப்படி ராமரை அந்த மாதிரி போர்ட்ரேட் பண்ணுறாங்களோ அந்த மாதிரி நம்மளோட எண்ணங்கள் இருக்கணும், நம்மளோட செயல் இருக்கணும். கிருஷ்ணனை மகாபாரதம் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி நம்மளை எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கணும். இப்போது நானுமே ஆனால் ரொம்ப பேசக்கூடாது. இப்போ என்னோடய ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க அன்னியானே ஒரு சில கிளாஸ் நான் கற்றுக்கணுன்னு அவங்கள வீட்டுக்கு கூப்பிட்டுருந்தேன். அந்த பொண்ணு நானும் பேசும் பொழுது அந்த பொண்ணுக்கிட்ட எப்படி பேசணுமோ அந்த மாதிரி நான் பேசினேன். ஸோ வீட்டிலலாம் நல்லா இருக்காங்களா, எப்படி இந்த ஒர்க்குக்கு வந்தீங்க, எப்படி நீங்கள் இந்த சின்ன வயசில் கற்றுக்கிட்டீங்க, நீங்கள் என்ன படிச்சீங்க, சாப்பிட்டீங்களா, ஸோ இந்த மாதிரி சும்மா ஒரு ஃபார்மாலிட்டிக்காக நம்ம பேசலாம். இதில் தப்பு கிடையாது. ஆனால் பேசாமையும் இருக்கக்கூடாது. புரியுதுங்களா? அப்போது கர்ம யோகியாக இருக்கணும். ஆனால் பேசினா சண்டை வருது, பாபா குழந்தைங்குள்ளே சேவை பண்ணால் மோதல் வருது. இதெல்லாமே சிவன் வைக்கக்கூடிய டெஸ்ட்டு. நானும் சிவனும் தான், வேறு யாருமே இல்லை அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா தான் கடைசி வரைக்கும் பிகேவாக இருக்க முடியும். எந்த ஒரு பொருளோ மனிதனோ எதுவுமே நிரந்தரலை. அப்படி உங்களுக்கு யாராவது பிரச்சனை கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்க மேலே சுப பாவனை வைங்க. அம்மா வீட்டில் திட்டுறாங்க, வெங்காயம் போட்டு சமைக்க விட மாட்டேங்கிறாங்கன்னா நமக்கு கோவம் வரும், எரிச்சல் வரும். ஹஸ்பண்ட் விகாரத்துக்கு கூப்பிட்றாங்கன்னா எரிச்சல் வரும். நம்ம கூட பரிவாரத்தில் சில பாபா குழந்தைங்க ரொம்ப அகங்காரமாக இருப்பாங்க. சேவை காலத்தில் அது நிறைய பாபா குழந்தைங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். சேவை பண்ணுறவங்களுக்கு, சேவையே செய்யாதவங்களுக்கு இதை பற்றி ஒன்றுமே தெரியாது. மெயினாக சென்டரில் சேவை பண்ணும்போது இன்னும் அதிகமாக வரும். ஆன்லைனில் சேவை பண்ணால் 50% மாயா வரும். இல்லை கொஞ்சம் ஹெட் வெயிட்டாக இருக்காங்க, நான் போய் இவங்களை எதுவும் கூப்பிடணும், இவங்க சென்டருக்கு நான் ஏன் போகணும், அந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது சுற்றி. ஆனால் நீங்கள் பணிவாக இருங்கன்றாரு பாபா. யார் எந்த மாதிரியான ஒரு தீயில இருக்காங்க, அவங்களே இப்போ விகாரத்தில் இருக்காங்க, நீங்கள் மண்ணெண்ணெயை ஊற்றாதீங்க, தண்ணியை ஊற்றி அந்த தீ அணைப்பு துறை எப்படி இருக்காங்களோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணுங்கள்.
உங்களோட நல்ல எண்ணம் அவங்கள மாற்றம் செய்யணும். அவங்களுக்கான சுப பாவனை, சுப எண்ணங்களை எப்பயுமே வைக்கிறத நிறுத்தாதீங்க. ஏன்னா நீங்கள் ராஜா, நீங்கள் தேவ ஆத்மாக்கள். நீங்கள் எப்படி இருக்கணும் அதுதான் இன்றைக்கி முரளி. நீங்கள் எந்த மாதிரி ஒரு சிறிதளவு நீங்கள் நல்லாவே இருக்கக்கூடாது ஒருத்தவங்க நினைக்கிறாங்க, உங்ககிட்ட ஹெட் வெயிட் காமிக்கிறாங்க, ரொம்ப சீன் போடுறாங்க, அகங்காரமாக இருக்காங்கன்னா, அவங்கள பற்றின அந்த எண்ணங்கள் சிறிதளவு கூட மனசில் அவங்க ரொம்ப கெட்டவங்க அப்படிங்கிற அந்த எண்ணமும் வரக்கூடாது. நானே மாயாவோட கஸ்டமர் தான், நான்லாம் ஒரு ஆளாங்கிற தாழ்வு மனப்பான்மையும் பிகேஸ் கிட்ட வரக்கூடாது. எல்லா பிகேஸும் மாயக்கிட்ட மாட்டி தான் ஜெயிக்கிறாங்க. யாரும் உத்தமன் கிடையாது இந்த உலகத்தில். ஈவன் பிரம்மபாவ மாமா கூட மாயா கிட்ட அடி வாங்காத ஒரு ஆத்மா கூட இந்த உலகத்தில் கிடையாது. வெளியிலேருந்து பார்க்குறதுக்கு அடி வாங்காத மாதிரி தெரியும். பெரிய பெரிய ஜோன் இன்சார்ஜு, நல்லா ஸ்பீச் கொடுக்குறாங்க, யூடியூப்பில் சேவை பண்ணுறாங்க, இவங்க உலகம் ஃபுல்லாக ஃபேமஸாக இருக்காங்கன்னு எல்லா பாபா குழந்தைங்களுக்கும் மாயின் அடி விழ தான் செய்யும். நம்ம என்ன தாழ்வு மனப்பான்மை, எனக்கு தான் இப்படி மாயா வருது, அவங்களாம் எவ்வளோ பக்காவா, கிடையவே கிடையாது. எல்லாருக்கும் மாயா அடிப்பான். 10 தடவை விழுந்து தான் எல்லாரும் எந்திரிக்கிறாங்க. 100 தடவை விழுந்தால் பிரஜை, 10 தடவை 20 தடவை விழுந்தால் ராஜா, அவ்வளோதான். ஆனால் விழாமல் யாரும் இல்லை. விழுந்து 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 முயற்சி பண்ணி பண்ணி தான் பாபா குழந்தையாகி மகாரதி ஆகுறாங்க. பிரம்ம பாபாவே அவரோட எக்ஸ்பீரியன்ஸை எவ்வளோ அழகாக பியூட்டிஃபுல்லாக சொல்லியிருப்பார் முரளியில். மம்மா பற்றி நமக்கு அவ்வளோவா தெரியாது. ஒருத்தவங்க புக் எழுதுறாங்கன்னா நம்ம எப்படி மாயக்கிட்ட மாட்டினோமா புக் எழுதுவாங்க. பிரம்ம பாபா மம்மாவில் அவங்க எப்படி ஜெயித்தாங்க, அவங்களோட வரலாறு தான் இருக்கா, அவங்க எப்படி மாயக்கிட்ட தோத்தாங்க, அது நமக்கு தெரியாது. அது அவங்கவுங்க பர்சனல் விஷயம், சரிங்களா? அது சிவனுக்கும் அவங்கவுங்க மனசாட்சிக்கு தான் தெரியும். அதனால் நீங்கள் யாரும் ஐயையோ நான் மட்டும்தான் இப்படி இருக்கனேன்னு உங்களை நீங்களே குறைச்சிக்காதீங்க. எல்லாருமே முயற்சியாளர் ஆகி தான் வெற்றி அடைஞ்சிருக்காங்க இந்த உலகத்தில். அது தேவதைகளாக இருந்தாலும் சரி, கலியுகத்தில் வரக்கூடிய அம்பானியாக இருந்தாலும் சரி, அவனும் நிறைய தடவை தோற்று தான் அவன் ஒரு பெரிய பிஸ்னஸ் மேனாக இருக்கான். ரஜினிகாந்தும் அப்படி தான். அதான் சொல்கிறல, தேவதைகளுக்கும் கலியுக இறுதி சாதனையாளர்கள் எல்லாருமே தோல்வி அடைஞ்சு தான்ப்பா வெற்றி அடைகிறாங்க. எடுத்தோன்னே யாரும் வெற்றி அடையலை. எடுத்தோன்னே காமத்தை விட்டுற முடியுமா மனசளவில்? அப்போ ஏன் இன்னும் பெரிய பெரிய மகாரதிகள்லாம் சரி, இந்த சூரஜ் பாய், சச்சின் பாய்லாம் ஏன் இன்னும் கர்மாத்தீத்தாவாமல் இருக்காங்க? வெளியிலேருந்து பார்க்குறதுக்கு அவங்க எவ்வளோ பர்ஃபெக்டாக ஸ்பீச் கூட, அப்போ அவங்களுக்குள்ள அந்த விகாரம் இருக்குது. அதனால் நீங்களே உங்களை குறைச்சி எடை போடாதீங்க, மற்றவங்களையும் கேவலமாக பார்க்காதீங்கன்றாரு பாபா. எல்லாரும் மாயக்கிட்ட மாற்றுறது சகஜம்தான். ஆனால் இங்கே பிரச்சனை என்ன? ஒரு ஆத்மா தேவ ஆத்மா ஆகுதுன்னா அந்த ஆத்மா எத்தனை தடவை விழுந்தாலும் எந்திரிச்சு நிற்கும். அதுதான் ராஜா. எத்தனை தடவை அடி வாங்கினாலும் விழுந்து இழுந்து விழுந்து இன்னும் கீழே போகிறது பிரச்சனை. சிம்பிள், அவ்வளோதான். அடி மிதி எல்லாருக்கும் விழதான் செய்யும். பிரேமானந்தன் அண்ணாவே யூடியூப்பில் சொல்லியிருப்பாரே. உடனே ஒரு சில பேர் கமெண்ட் பண்ணுவாங்க, நீங்கள் எப்படி பிரம்மபாபாவை எப்படி சொல்லலாம், நீங்கள் எப்படி பெரிய பெரிய சிஸ்டர், அதெல்லாம் கிடையாது, இதுதான் ஃபேக்ட்டு. நீங்கள் எதுக்கு நம்ம இங்கே யாரும் நான் தான் பெரிய ஆள், இவங்க தான் எல்லாம், அப்படிலாம் நீங்கள் சிவனை தவிர இந்த உலகத்தில் யாருக்குமே அந்த இதே கிடையாதுன்ட்டார் பாபாவே. என்ன சொல்கிறார் பாபா, நீங்கள் எப்படி இதெல்லாம் சொல்ல அப்படின்னு ஒரு சில பேர் கமெண்ட் போடுவாங்க. அப்படிலாம் கிடையாது. அது எல்லாருக்குள்ளேயும் மாயா இருக்கான், அவ்வளோதான். இப்போ ஒருத்தவர் கூட ஒரு பிகே கூட ஒரு 108 போகிறவங்கலாம் கீழே விழாமல் அடி வாங்காமலாம் சரித்திரமே கிடையாது. சரித்திரமே கிடையாது. ஆனால் நம்ம என்ன திரும்ப நினைப்போம், நம்ம மட்டும்தாண்டா விழுறோம். விழுறதுன்னா அது அடிக்கடி விழுறது நான் சொல்லலை, நான் டிஸ்கரேஜ் உங்களை பண்ணலை, நான் உங்களை என்கரேஜ் பண்ணுறேன். விழுறது பிரச்சனை இல்லை, அதுக்கு நீங்கள் ரொம்ப விழுந்துகிட்டே இருக்கலாம் போல் சிஸ்டர், அப்படி கிடையாது. அதாவது விழுந்துட்டா எந்திரிக்கணும், அவங்க தான் ராஜா. பிரம்மபாபா அம்மாவில் விழுந்திருப்பாங்க. எதில் விழுந்திருப்பாங்க? எண்ணத்தளவில் தான் விழுந்திருப்பாங்க. மகாரதிகள் எண்ணத்தளவில் செயல் ஒரு 10, 20, 30, 50% தான் உழுவாங்க. இந்த பிரஜைகள் தான் எண்ணத்தில் ஒரு 1000 மடங்கு, செயல் ஒரு 2000 மடங்கு உழுவாங்க. விழுறது எண்ணத்தளவில் விழுந்தாலே மகாரதிகள் எப்படி எண்ணத்தளவில் தான் அதிகமாக உழுவாங்க. மகாரதிகள் வார்த்தையால் கொஞ்சம் தான் உழுவாங்க. பிரஜைகள் எப்படி தெரியுமா, எண்ணத்துலேயும் வார்த்தையிலையும் ஈக்குவலாக இருப்பாங்க. அவங்க தான் பிரஜை, சிம்பிள். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி எண்ணம் வருது, நீங்கள் தோத்துட்டீங்க, தெரியாமல் கோப்பட்டுட்டிங்கன்னா மறுபடியும் எந்திரிக்கணும். அவங்க தான் மகாரதி. அப்போ உங்களை மேலேயே நீங்கள் சுபபாவனை வைக்கணும். தாதி ஜானகி, நம்ம எல்லாம் என்ன பார்க்குறோம், தாதி ஜானகி எவ்வளோ பெரிய மகாரதி. அவங்க மகாரதி ஆனது மட்டும்தானே உங்களுக்கு தெரியும். அவங்க பின்னாடி மாய்கிட்ட எவ்வளோ அடி வாங்கியிருக்காங்க, அதை எப்படி ஜெயிச்சாங்கன்னு யாருக்கா தெரியுமா? அதெல்லாமா சொல்லுவாங்க. அதில் ஏதோ ஒன்று தான் நமக்கு தெரியும். அப்படியே தெரிஞ்சாலும் தாதி ஜானகி இவ்வளோ பெரிய மகாரதி. நான் என்ன சொல்கிறேன்னா, நம்ம யாரையும் குறை சொல்லலை, அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. நம்ம ஒரு சில பேர் நீங்கள் எப்படி இந்த மாதிரி இவ்வளோ பெரிய தாதியை சொல்லலாம், எவ்வளோ பெரிய சிஸ்டர்ஸ், அவங்களும் மனுஷன், தமோ பிரதானம் தான்.
பிரம்ம பாபாவே வந்து பழைய செருப்புன்றாரு சிவன். சிவன் சொல்கிறாரு, நம்ம சொல்லலை. எல்லாருக்குள்ளேயும் தீய குணங்கள் இருக்குது. அதை அவங்க எப்படி ஜெயிச்சாங்கன்னு தான் நம்ம பெருமையாக பேசணும். அவங்க வந்து பெரிய ஆள் கிடையாது சிவனை தவிர. ஏன்னா மற்ற சத்சங்கத்தில் தான் மற்றவங்கள பெருமையாக பேசுவாங்க. நம்ம எல்லாருக்கும் மரியாதை கொடுக்கணும், புகழ்ந்து பேசணும். ஆனால் வந்து சிவன் தான், எல்லாமே சிவன் தான். மற்ற சத்சங்கத்தில் நித்யானந்தரை உயர்வாக பேசுவாங்க. நீங்கள் எப்படி அவரெல்லாம் அப்படி பேசலாம் அப்படின்வாங்க. எல்லாரும் ஸ்டூடெண்ட் தான். பிரம்ம பாபாவும் ஸ்டூடெண்ட் தான், தாதியும் ஸ்டூடெண்ட் தான், நம்மளும் ஸ்டூடெண்ட் தான். புரிஞ்சிக்கணும். புரியறதுக்கு சக்தி இல்லை சில குழந்தைங்களுக்கு. பிரம்ம பாபாவே கடவுளாக பார்ப்பாங்க பிரஜைகள், தாதிகளையே கடவுளாக பார்ப்பாங்க பிரஜைகள். மரியாதை கொடுங்க, பெரியவங்களுக்கு மரியாதை கொடுங்க, நல்லதை பாருங்கள். நான் அப்படி சொல்ல வரலை, அவங்களாம் வந்து நம்ம மரியாதை கொடுக்கக்கூடாதுன்னு. தாதி ஜானகி நம்ம சொல்கிறோம், ஆனால் அந்த தாதி ஜானகி பின்னாடி எவ்வளோ அந்த மாயக்கிட்ட அடி வாங்கி எவ்வளோ அதுலேருந்து போராடி வெளியே வந்து தாதி ஆனாங்க. இன்றைக்கி ஃபரிஷ்தாவாய் நல்ல ஒரு மகாரதியாக எப்படி பாபா ஆக்குனாரு. அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்களா தாதி ஜானகி. ஏன்னா அவங்க முதல் விகாரத்தை அனுபவிச்சிருக்காங்க. கல்யாணம் ஆன ஒரு மாதாஜி தான் தாதி ஜானகி. அவங்க வந்து போய் பிரம்ம பாபா கிட்ட வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்களாம். நான் வந்து அந்த அளவுக்கு என்னோடய ஃபேஸ் ஜொலிக்கலை, நான் அந்தளவுக்கு அழகாகவே இல்லை. ஆனால் பிரகாஷ் மணி தாதி இந்த இந்த தாதிங்கெல்லாம் எவ்வளோ, அந்த குல்சார் தாதி அப்போ அவங்க சின்ன பொண்ணு. ஸோ இந்த மாதிரி ஏதோ 2-3 தாதிங்க இருப்பாங்க இல்லையா, மன்மோகினி தாதி. ஸோ அவங்களாம் நல்லா ஜொலிக்கிறாங்க ரொம்ப. ஏன்னா அவங்களாம் வந்து குமாரிகள். ஆனால் பாபா நான் வந்து பாருங்கள் இப்படி வந்து இருக்கேன், எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எனக்கே என்னை பார்த்தா பிடிக்கல, எனக்கு ரொம்ப தாழ்வு மனப்பான்மையாக இருக்குது, நான் என்ன பாபா பண்ணுறது அப்படின்னு தாதி ஜானகி வந்து பிரம்ம பாபாட்ட கேட்டாங்களாம். அதுக்கு பிரம்ம பாபா என்ன சொன்னாருன்னா, சரி குழந்தை, நான் வந்து உனக்கு சொல்கிறேன், நீ அதை பண்ணு. நீ 21 நாள் இல்லை 21 தடவை முரளியை படி, உன் ஃபேஸ் ஜொலிக்குதா இல்லையான்னு பாருனாராம். அது எப்படி அவங்க கடைசி வரைக்கும் ஃபாலோ பண்ணாங்களா இல்லை எவ்வளோ நாள் ஃபாலோ பண்ணாங்கன்னு தெரியாது. ஆனால் ரொம்ப நாள் அதை ஃபாலோ பண்ணியிருக்காங்க தாதி. கடைசியில் பார்த்தீங்கள்ல அவங்களோட ஃபேஸ் எவ்வளோ அழகாக இருந்தது, எவ்வளோ ஜொலி. நம்ம என்ன பண்ணுறோன்னா அதை மட்டும்தான் பார்க்குறோம். அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த இடத்துக்கு வந்தாங்க, அந்த கஷ்டத்தை நம்ம யாரும் படுறதில்ல. நமக்கு தெரிஞ்சு இந்த ஒரு விஷயம். மம்மாவும் அதே மாதிரி தான். மம்மாவுமே வந்து பிரம்ம பாபாட்ட போய் ஃபீல் பண்ணாங்களாம். நான் ரொம்ப கொஞ்சம் குண்டாக இருக்கேன், எனக்கு பாடி கான்ஷியஸ் வருது பாபா அப்படின்னு சொன்னாங்களாம் மம்மா பிரம்ம பாபாட்ட போய். அதுக்கு வந்து பிரம்ம பாபா வந்து என்ன சொன்னாருன்னா, குழந்தை நீ வந்து ஒன்றும் பண்ணாத, நீ சோல் கான்ஷியஸில் இரு. அதை அப்படியே பிடிச்சிக்கிட்டாங்க. யார்? மம்மா. போயிட்டாங்க 108ல் 8க்கு போயிட்டாங்க. அப்போ உங்களுக்கு அவங்களும் என்ன மாயா வருதில்ல, மகாரதின்னு நம்ம பேருக்கு சொல்கிறோம், ஆனால் அவங்க எவ்வளோ மாயக்கிட்ட அந்த மாதிரி கடந்து வந்து தான் மகாரதி ஆனாங்க. அப்போ உங்களுக்கு வர மாயா பற்றி நீங்கள் ஏன் உங்களை பற்றி கேவலமாகவோ இல்லை உங்கள் கூட இருக்கக்கூடிய பாபா குழந்தைங்கள ஏன் மோசமாக நம்ம நினைக்கிறோம்? ஏன் அப்படி நினைக்கிறீங்க? மற்றவங்க அந்த மாதிரி மோசமாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு சுப பாவனை, சுப திருஷ்டி, அவங்க நல்லா இருக்கட்டும்னு சஞ்சலம் கூட நீங்கள் ஆகாமல் நீங்கள் உங்களை நாசமாக ஒருத்தன் போன்னு சொன்னால் அந்த மாதிரி ஆத்மா கூட உன்னால் மணிக்கும் குணம் படைச்சி அவங்களுக்கு சகித்து கொள்ளும் சக்தியை ஏற்படுத்தி நீ அவங்களுக்கு சக்காஷும் கொடுத்து அவங்க நல்லவங்கன்னு நீ நினச்சாதான் குழந்தை உனக்கு போஸ்ட்டு. ஒரே வார்த்தையை முடிச்சிட்டாரு. நமக்குன்னு ஏதோ ஒரு டிக்கெட் சுற்றிட்டு இருக்கோம். அது லௌகீகத்தையும் சரி அலௌகிக கொட்டச்சல் கொடுத்துட்டே இருப்பாங்க, சில்லி வண்டு மாதிரி. நீங்கள் ஸ்டேட்டஸில் கூட போட்டிருப்பேன். டார்ச்சர் பண்ணுவானுங்க. ஐயோ சே என்ன அப்படின்னு தோன்றதுக்கு தான் வராங்க. டெஸ்ட் அனுப்புகிறதே நம்ம சிவன் தான். கொடுத்தா தேவதை, இல்லை நீயும் போய் திட்டிகிட்டு இருந்தால் பிரஜை. அவங்களே பிச்சை எடுத்துகிட்ருக்காங்க. எனக்கு அமைதி கொடுங்க தாயே, எனக்கு அன்பை கொடுங்க. நீங்கள் நம்ம என்ன பண்ணுறோன்னா மண்ணெண்ணெய் ஊற்றிடுறோம். சுபபாவனை, அவங்களும் நல்லா இருக்கணும், அவங்களோட தீய குணத்தை நீ மாற்றணும். ஏன் அப்படின்னா அது மாயா. பிரச்சனை அந்நியானியோ பாபா குழந்தையோ கிடையாது. பிரச்சனை யாருங்கிறதே நிறைய பேருக்கு தெரியலன்றாரு. உனக்கு பிரச்சனை ஒருத்தர் கொடுக்குறாருன்னா அந்த ஒருத்தரை தான் நீ பார்க்குற, அந்த ஒருத்தர் கிடையாது. அது நிழல் மாயா. மாயை என்பவன் நிழல் போல இருப்பான். அந்த நிழல் அப்படிங்கிற அந்த சக்தியை ஒரு ஆத்மாக்குள்ளேருந்து அழிக்கிறதுக்கு தான் நான் உன்கிட்ட கன்று கொடுத்துருக்கேன். யோகம் முரளிங்கிற கன் எடுத்து சுடு. அந்த நிழலை எப்படி சுடணும்? யோகா அக்னி மூலியமாக ஒரு புல்லட்டை போடு, அடுத்த புல்லட்டு சுப பாவனை, அடுத்த புல்லட்டு சுப எண்ணம். நீங்கள் ட்ரை பண்ணுங்களேன். பாபா குழந்தைகிட்டே நீங்கள் ஒரு 2 மணி நேரம் பேசி பாருங்களேன், சோல் கான்ஷியஸே வராது. பேசுகிறது கூட நீங்கள் பிகே கிட்ட பேசினாலும் நான் பிகே கிட்ட பேசினாலும் 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரத்துக்கு மேலே பேசுனீங்கன்னா உங்களுக்கு எனர்ஜி எல்லாம் லாஸ் ஆகிடும்.
ஆனால் அந்த 1 மணி நேரம் 2 மணி நேரம் நீங்கள் பரமாத்மாவோட ஸ்பீச்சை யாருக்காவது 7 days கோர்ஸ்ன்னு கொடுத்து பாருங்களேன், சக்தி உங்களுக்கு அதிகமாகும். இதுலேருந்து என்ன தெரியுது? வெட்டியாக பேசுகிறது கூட ஒரு மாயா தான். நம்ம நேரத்தை வீணாக்குற எல்லாமே மாயா தான். நீங்கள் என்ன தான் ஞானம் டிஸ்கஷன் பண்ணாலும் ஒரு 3/4 மணி நேரத்துக்கு மேலே உங்களோட ஆத்மா டல்லாகிடும். சரிங்களா? ஸோ பேசுகிறது மாயா, ரொம்ப பேசாமே இருக்கக்கூடாது, பேசிக்கிட்டே இருக்கக்கூடாது. இதில் அந்த ஒரு இது இருக்குது. ரொம்ப ஓவராக பேசினாலும் சண்டை வந்துடும், பேசாமல் இருந்தாலும் நம்ம ரொம்ப டிப்ரெஷன் ஆகிடும். ஸோ அப்போ என்ன பண்ணணும்? அளவாக இருக்கணும். அதுக்கு தான் சேவை பண்ண டைமே இருக்காதே. கர்மயோகி அது இதுன்னு ஏகப்பட்ட பிஸியாக இருப்போம். அப்போது நீ அந்த மாதிரி பண்ணு குழந்தை. என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணாதன்றாரு. என் பிரச்சனைன்னு ஒன்று வந்துச்சுன்னா, ஏன் பாபா இப்படி நடக்குது, எதுக்கு பாபா இப்படி நடக்குது, என்ன பாபா உங்களுக்கு பிரச்சனை, சை அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா? ஏன், எதுக்கு, எக்ஸ்க்ளமேட்டரி கொஷின் மார்க்லாம் வேணாம் குழந்தை. ஃபுல் ஸ்டாப் அடி. என்னை கூப்பிடு. பிரச்சனை வருதுன்னா நீ என்ன நினைப்பண்ணு, பிரச்சனை ஓடிடும். வா மேரா பாபா, எனக்கு பிரச்சனை இருக்குது, என்கிட்ட இருங்க, என் ரூமில் வாங்க, என் ஆத்மாக்குள்ளே பக்கத்தில் உட்காந்துக்கோங்க. நீ ஒரு வார்த்தை ஆத்மா உணர்வுலேருந்து வாங்க மேரா பாபான்னு கூப்பிட்டேன்னா, என் குழந்தைக்கு சேவகன் போல் நான் உன் பக்கத்தில் நிற்பேன். சர்வ சக்திகள் மாஸ்டர் சர்வசக்திவான் கிட்ட பிரச்சனைகள் நெருங்க முடியுமா? பிரச்சனை தான் வந்துடுமா? பிரச்சனை பயப்படணும். நம்ம என்ன பண்ணுறோம்? மனுஷங்க நம்மளை பார்த்து பயப்படணும்னு நினைக்கிறோம். பாபா என்ன நினைக்கிறாரு? மனுஷங்களுக்குள்ளே இருக்கிற மாயா உங்களை பார்த்து பயப்படணும். உங்களை ஒருத்தவங்க இரிட்டேட் பண்ணுறாங்க, அவமானப்படுத்துகிறாங்க, கேவலப்படுத்துகிறாங்க, நீங்கள் தலை குனிகிற நிலமை வந்தாலும் பரவாயில்ல, நீ தலையை குனின்றாரு பாபா. நீ பணிவாக இரு, அகங்காரத்தை உடைக்கிற மாதிரி மாயா வந்தாலும் பரவாயில்ல, நீ தலை குனிகிற நிலமை வந்தாலும் பரவாயில்ல, நீ தலையை குனி குழந்த. என் குலத்துக்கு நீ அவமானத்தை சேர்க்காதன்றாரு பாபா. இதுக்கு மேலே நம்ம என்ன பண்ண முடியும்? சொல்கிறது யார்? பகவான் சொல்கிறாரா இல்லையா? ஒரு குடும்பத்தில் ஒரு பொண்டாட்டிக்கோ ஒரு புருஷன் மேலே ரொம்ப லவ் இருந்தால், அந்த புருஷன் அந்த ஹஸ்பண்டுக்காக அவன் என்ன டார்ச்சர் வேணால் அவன் அனுபவிப்பான். மாமியார் மாமனார் என்ன டார்ச்சர் பண்ணாலும் அந்த பொண்ணு அனுபவிக்கும். இப்போ ட்ரெண்டாக என்ன போயிட்டுருக்கு? ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே ஏகப்பட்ட பிரச்சனை, ஆனால் தன்னோட குழந்தைக்காக அவன் அமைதியாக இருப்பாங்க. அந்த மாதிரி இந்த உலகத்தில் உங்களுக்கு யார் துக்கம் கொடுத்தாலும் எனக்காக நீ அமைதியாக இரு குழந்த. நீ அவமானம் அந்த இடத்துல படுவ, நீ அசிங்கப்படுவ, உன்னை கேவலப்படுத்துவாங்க, உன்னை இழிவுபடுத்துவாங்க. கேஸ் நான் கேஸ் எல்லாருமே உன்னை துச்சமாக மதிப்பாங்க. ஆனால் நீ அந்த இடத்துல பொறுமையாரு, பணிவாரு, நீ அமைதியாக இரு. ஏன்னா நீ என் குழந்த. உங்களை பார்த்து கேள்வி கூட கேட்பாங்க, நீ என்ன யோகியமா, நீ ஃபஸ்ட்டு ஒழுங்கா, நீயே ஒரு அரைகுறை பிகே அப்படிங்கிற மாதிரி மனசில் எண்ணங்கள் உங்களுக்கு வைப்ரேஷனாக வரும். வாக்குவாதம் வரும், பிரச்சனை வரும், என்ன வேணால் நடக்கட்டுமே. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள்? நான் ஒரு ஆத்மா, அமைதியான ஆத்மா. அந்த குழந்தை பாவம் மாயக்கிட்ட மாட்டிகிட்ருக்கு. நான் மாயா கிட்ட மட்டும் தலை குனிய மாட்டேன். என்னோடய ஆத்மாவாகிய என்னோடய சகோதரர்கள்கிட்ட தலை குனிஞ்சாலும் பரவாயில்ல. ஆனால் இது எல்லாத்துக்கும் அடிப்படையான மாயைக்கிட்ட நான் அடிப்பணியக்கூடாதுன்னா என்ன பண்ணணும்? அமைதியாக இருக்கணும் அந்த இடத்துல. ஏன்னா நீங்கள் அசிங்கப்படுத்துறது, அவன் சொல்லுவான், எப்படி உனக்கு துரோகம் நடக்குது? வீட்டில் கூட துரோகம் நடக்கும் சில பாபா குழந்தைங்களுக்கு. மோஸ்ட்டாக அப்படி தான் இருப்பாங்க பாபா குழந்தைங்க. வீட்டில் நம்மளை மட்டும் ஒழுங்காக பார்த்துக்கவே மாட்டாங்க. அந்த மாதிரி சூழ்நிலை வரும். இல்லை அதாவது ஒவ்வொரு பிகேக்கும் ஒவ்வொரு விதமான டெஸ்ட் பேப்பர். அது இப்படி தான் வரும், அப்படி தான் வரும்னு சொல்ல முடியாது. அப்போது நீ தலைகுனிகிற நிலமை இருந்தாலும் பரவாயில்ல குழந்தைன்ற பாபா. ஏன்னா நீ மாயாவை ஜெயிச்சிட்ருக்க. இங்கே நீ தலைகுனிகிறது சிவபாபாவோட ஸ்ரீமத்துக்கு முன்னாடி ஒளிஞ்சு மாயக்கிட்ட நீ கெத்தாக இருக்க. எல்லாருமே ரொம்ப நல்லவங்க தான் குழந்தை, எல்லாருமே நல்ல ஆத்மா தான்றாரு பாபா. இந்த மாயையோட பிரவேசம் இருக்கிறதுனால அவங்க கெட்டவங்களாக மாறிட்டாங்க. அந்த மாயை சக்தி நீ அழிக்கணும் அப்படின்னா சுபபாவனை அப்படிங்கிற அந்த கண்ணாடியை போட்டுக்கோ, திருஷ்டி கொடு. அவங்க எல்லாம் நல்லா இருக்கணும்னு மனசார என்னென்னா அவங்க மாறிடுவாங்க. ஆனால் அவங்க மாறலைனாலும் உன்கிட்ட அன்பாக இருப்பாங்க. மாற்றிக்காமல் எத்தனை பேரை நீ மாற்றிருக்க. உன்னோட நல்ல எண்ணங்கள் அவங்கள போய் அட்டாக் பண்ணி அவங்க எத்தனை பேர் நல்லவங்கள நீ மாற்றிருக்க. அந்நியானி பிகே பாபா லிஸ்ட் எடுப்பார். 0னா நீ பிரஜை. ஒரு இத்தனை பேர் நீ மாற்றிருக்கன்னு போய் சர்டிஃபிகேட் கொடு. இந்த கம்பெனியில் நீங்கள் சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவாக இருக்கனா அப்படி தான் சொல்லுவாங்க. போய் லோனு இந்த கம்பெனிக்கு எத்தனை பேரை நீ லோன் எடுக்க வச்ச, எத்தனை பேரை நீ இந்த கிரெடிட் கார்டை வாங்க வச்ச, நீ எத்தனை பேருக்கு இந்த காரை சேல்ஸ் பண்ண உனக்கு கிரெடிட், நீ எத்தனை பேரை கொண்டு மாற்றின,
நீ மேனேஜராக பாபா குழந்தையா இருக்க, பாபா தான் முதலாளி. பாபா கேட்குறாரு, நீ எத்தனை பேரை உனக்கு சமமாக மாற்றின, எத்தனை பேரை நீ தேவதா சொரூபத்தில் மாற்றின, அந்நியானே இருந்தாலும் எத்தனை பேரை நீ நல்லவனாக மாற்றின. ஆமாம், அவங்களுக்குள்ள அசுரகுணம் இருக்குது. நீ எந்த அளவுக்கு விசேஷத்தன்மை பார்த்தா அப்போ உனக்கு நான் எப்படி பதவி கொடுப்பேன், உன் கோயிலுக்கு எப்படி பக்தர்களை நான் அனுப்புவேன், நீ எப்படி தேவதாத்மான்னு கெத்தாக சொல்லிப்ப. அந்த மாயா கிட்ட உன் திமிரான அந்த ஆத்மஸ்வரூபத்தை எப்படி காமிப்ப, மாயாவனோட எப்படி நீ கெத்தாக நடப்ப, மாயக்கிட்ட எப்படி உன் ஹெட்வெயிட்டை காமிப்ப, மாயாவை பார்த்து எப்படி திமிராக சிரிப்பா உன்னால் முடியுமா? மாயான்னு ஒருத்தர் இருக்கான், அது தெரியுதான்னு கேட்குறாரு பாபா. இல்லை தெரியாது, கண்டிப்பாக தெரியாது, அப்பப்போ தான் தெரியும், ஓகேவா? மாயான்னு ஒருத்தர் இருக்கான், அவன் கூட தான் கேம். மற்றபடி இந்த சூழ்நிலை, இந்த மனுஷங்க இருக்க எல்லாமே ஜீரோ. எனக்கு ஒரு சிவன் தான், அவ்வளோதான், வேறு எதுவுமே இல்லை, முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். எதுக்கு நம்ம யோசிக்கணும்? நமக்கு பிரச்சனை வருது, உடல் மூலியமாக, மன மூலியமாக, பொருள் மூலியமாக, எல்லா டெஸ்ட்டும் வரும். உடல் மூலியமாக நீ என்ன தான் ஹெல்த் சக்காஷ் கொடுத்தாலும் 25% 30% ஆக்சுவலாக கண்டிப்பாக வரதான் செய்யும். அந்த கூட நீங்கள் சகிச்சுக்கணும். எல்லா விஷயமும் சகித்துக்கொள்ளும் சக்தி மூலியமாக சகிச்சுக்கணும். அவங்க தான் தேவதைகள். இதுதான் நீங்கள் முரளியே. அப்போ என்ன பண்ணணும்? மற்றவங்கள நல்ல விதமாக யோசிக்கணும். தீய தொடர்பை ஏன் பாபா கட் பண்ண சொல்கிறார்? இல்லைன்னா நம்மளால் முன்னேற முடியாது. ஸோ அந்த மாதிரி நீ எத்தனை பேரை மாற்றணுன்னு பாபா லிஸ்ட்டு கேட்பார். ஏன்னா உன் பக்தர்கள்லாம் உன்கிட்ட ஒன்றும் நல்லவங்களாம் வரதில்லை குழந்தை, எல்லாம் மோசமானவங்க தான் வராங்க. மாயோட கிரகச்சாரத்துலேருந்து விடுவிக்கிறதுக்கு தான் உன்னை நான் சூஸ் பண்ணேன். அந்த கிரகச்சாரத்தில் போய் நீ மாற்றினா எப்படி விடுவிப்ப அப்படின்னு கேட்குறாரு. இதை பண்ணுறதுனால எனக்கு என்ன பாபா லாபம்? உனக்கு தேவதா சொரூப போஸ்டிங் கிடைக்கிற சொர்க்கத்தில் இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் பாபா சொல்கிற மாதிரி அமைதியாக அந்த இடத்துல இருந்தீங்கன்னா நீங்கள் தண்டனையிலேருந்து தப்பிப்பீங்க. நீங்கள் அதாவது செஞ்ச பாவத்துக்கு தான் சாபம், ஏதோ ஒரு ஜென்மத்தில் என்கிட்டே சாபம் வாங்கி இப்போ அனுபவிச்சிட்ருக்கோம். திரும்ப திரும்ப கொடுத்து கணக்கை நீ வளர்ப்பியா, இல்லை வர கணக்கில் சிரித்த முகத்தோடு வெல்வியா? சிரித்த முகத்தோடு வேணால் என்ன ப்ளஸ்ஸு? இப்போயே நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க, எதிர்காலத்தில் கணக்கு உருவாகல, சீக்கிரமாக கர்மாத்தி தாவ குழந்தை, வீட்டுக்கு போயிடுவேன். உனக்கு சொர்க்கத்துலேயே நான் பதவி கொடுக்குறேன், உனக்கு துவாபரயுகத்துலேயும் ராயலான ஃபேமிலி தரேன், கலியுகம் வரைக்கும் அது நீடிக்கும். கொஞ்சம் கலியுகத்தில் கடைசி 5-6 பிறவி கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும். அதுக்குன்னு பிச்சை எடுக்கிற இதுக்கு நான் அவனை விடலை அப்படின்னு அப்பா சொல்கிறாரு. யார் எவ்வளோ மோசமாக இருந்தாலும் நீ என்ன பண்ணணும்? மற்றவங்கள பார்த்து அவங்க இப்போ மோசமானவங்கன்னு எண்ணத்தளவில் கூட வரக்கூடாது. இவங்க இப்படிப்பட்டவங்க, இவங்க ரொம்ப மோசமானவங்கன்னு என்ன வேணால் சொல்லட்டும். நீ என்ன யோகியம்மா, நீ யாருன்னு எனக்கு தெரியாதா, அப்படி இப்படி என்ன வேணால் சொல்லட்டும். அதை பற்றிலாம் டோன்ட் கேர். எனக்கு என்னை பற்றி தெரியும், அவ்வளோதான். கரெக்டா? அப்போது இது எல்லாமே பைபிள் குரான்லேயே ஆக்சுவலாக எழுதிருக்கு. அப்போ என்ன சொல்லுவாங்க பைபிளில்? ஒரு கணத்தை அறைந்தால் இன்னொரு கண்ணை காத்து. அதாவது உன்கிட்ட இருக்கிற ஒரு 500 ரூபாயை கேட்டாங்கன்னா நீ சொத்தை எழுதி கொடுத்துருன்னு. அது அடி பண்ணிடுறது கிடையாது. உன்னோட தெய்வீக குணத்தை நீ எந்த அளவு காமிக்கிற, அப்போது உனக்கு என்ன கிடைக்கும்? உனக்கு சொர்க்கத்தில் அந்த போஸ்டிங் கிடைக்கும். அப்போது நீ துவாபர யுகத்தில் என்ன ராயல் ஃபேமிலியில் பிறப்ப, ராயல் ஃபேமிலி இவ்வளவும் கிடைக்கிது. சும்மா நம்ம ஒன்றும் அமைதியாக இல்லையே. ஒருத்தவங்க திட்டுறாங்க அப்படின்னா நீ அமைதியாக இருக்க, உன்னோட தெய்வீக குணத்தை நீ எடுத்துகிட்டு வரேன்னா அந்த டைமில் என்னென்ன பிராப்தி கிடைக்குது. இப்போ நீங்கள் மாயா எப்போ வருவான்? நீங்கள் ஏதோ ஒரு தண்டனை கொடுக்கறதுக்கு தான் மாயா வரான். ஓகே, உங்களுக்கு இப்போ மாயா பலான்னு ஒரு அடி கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி நீங்கள் மாயக்கிட்ட மாற்றணும். காமத்தின் மூலியமா, கோபத்தின் மூலியமா மாயக்கிட்ட அடி வாங்கணும், தண்டனை அனுபவிக்கணும்னு எழுதியிருக்கு உங்கள் விதியில். ஆனால் நீங்கள் காமம் வரும்பொழுது, கோபம் வரும்பொழுது அந்த இடத்துல தூய்மையாக நீங்கள் அமைதியாக இருந்துட்டிங்கன்னா இப்போ நடக்கக்கூடிய தண்டனையிலேருந்து தப்பிப்பீங்க. அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. சீக்கிரமாக உலக அழியத்துக்குள்ளே நம்ம மேலே வீட்டுக்கு போயிடலாம், பரந்தாமத்துக்கு போயிடலாம். அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. சொர்க்கத்தில் உயர்ந்த பதவி கிடைக்கும், அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. தேவதா ரூபத்தில் பூஜைக்குரிய ஆத்மா மாறிடுவோம், அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. வேறு என்ன ப்ளஸ் பாயிண்ட்டு? துவாபரங்களும் சத்தியமாக சொல்கிறேன், 108 வரக்கூடியங்க எல்லாருமே கண்டிப்பாக ராஜா ஃபேமிலி கிங்டமில் தான் வருவாங்கன்னு எனக்கு பாபா அஃபெக்த மொழியில் நான் பாபாட்ட கேட்டிருந்தேன். கிளியர் கட்டாக பாபா சொல்லிட்டார் எனக்கு. அது அப்படியே ஓப்பனாக பாபா சொல்லலை. நான் 10 தடவை சிவபாபாட்ட கேட்டேன், எனக்கு 10 தடவை விதமாக கிளியராக பாபா புரிய வச்சிட்டாரு. யார் 108 வரீங்களோ துவாபரிங்க ஃபுல்லாக நீங்கள் ராஜா பரம்பரையில் தான் பிறப்பீங்க. ஒன்றா ராஜா இல்லைனா ராயல் ஃபேமிலி. மொத்தம் எத்தனை?
கலியுகம் பாதி வரைக்கும் ராஜ வாழ்க்கை காத்துட்ருக்கு. 108ல் வரக்கூடிய எல்லா குழந்தைங்களுக்கும், எல்லாருக்கும் கிடையாது. ஸோ இவ்வளவும் கிடைக்குதுன்னா ஏன் நான் அமைதியாக இருக்கக்கூடாது? ஓகேங்களா? இப்போ மேக்கப் ஆர்டிஸ்ட்லாம் சிரிச்சு சிரிச்சு பேசுவாங்க. அப்படி பேசி பேசி மயக்குவாங்க. நீங்களும் அதை தான் பண்ணுறீங்க. இதெல்லாம் ஒரு நடிப்பு தான். எதுவுமே உண்மை கிடையாது. அட்லீஸ்ட் ஃபஸ்ட்டு நடிங்கன்றார் பாபா. அதுக்கப்புறம் உங்கள் உண்மையான ஸ்வரூபமாக அது மாறிடும். அதனால் என் குழந்தைங்க தேவதைங்க மாதிரி நடந்துக்கோங்க, அசுரர்கள் மாதிரி நடந்துக்காதீங்க. ஏன் பயப்படுற? என் குழந்தை ஏன் பயப்படுற நீ? ஐயோ என்ன ஆகுமோ, எனக்குன்னு என்ன இருக்கும் அப்படின்னு ஏன் என் குழந்தை பயப்படுது? ஏன் என் குழந்தை பயப்படுது? ஏன்னா நீ ஸ்ரீமத் படி நடக்கலை, நீ உன்னோட சொரூபத்தில் நிலைக்கல. நான் உனக்கு இருக்க குழந்தைன்றாரு. நான் உனக்கு உதவி செய்கிறேன், வேறு யார் வேணும்? யார் உன்னை விட்டாலும் நானும் விட மாட்டேன். உன்னை எப்படி பார்த்துக்கணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீ சத்தியத்தை மீறாமல் இருந்தீங்கன்னா சூழ்நிலைகள் எப்பேற்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் நான் உன் கூட உதவி செஞ்சு சூழ்நிலைகளே நான் மாற்றிடுவேன். விதியை மாற்றக்கூடிய சக்தி மகேஸ்வரருக்கு இருக்குது, மகாதேவருக்கு இருக்குது. நான் ஏன் பயப்படணும்? என் கூட யார் இருக்கா? கடவுள் யாருப்பா? கிரகத்தையே ஆட்டி படைக்கக்கூடியவர் கடவுள்னு எல்லா குரான், பைபிள், பகவத்கீதையில் போட்டிருக்கு. அவர் என் கூட இருக்கும்போது நீ சத்தியத்தை கடைப்பிடிச்சின்னா நான் உனக்கு உதவி பண்ணுறேன். எனக்கு உதவி பண்ண மாட்டாரெல்லாம் கிடையாது, உதவி பண்ணிட்டு தான் பாபா இருக்காரு உங்களுக்கு. எல்லா குழந்தைங்களுக்கும் பாபா உதவி பண்ண மாட்டார். சத்தியத்தை கடைப்பிடிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு தான் பாபா உதவி பண்ணுவார். இன்னைக்கு முரளி என்னோட இதயத்துக்குள்ளே போயிடுச்சு. எனக்கு இன்றைக்கி அவ்வளோ அது கேட்கும் பொழுதே ரொம்பவே ஆனந்தமாக இருந்துச்சு. நான் அதனால தான் இன்றைக்கி சரி ஓகே முரளிச்சர் நீங்கள் அது போட்டுடலாம். ஸோ அதனால் ரொம்ப இதெல்லாம் எப்படி சொல்கிறது, யாருக்காவது துக்கம் வருதுன்னா, பிரச்சனை வருதுன்னா இந்த முரளியை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஸோ வரதானே பார்த்துட்டு மீட்டிங் முடிச்சுக்கலாம். எல்லாருமே சோல் கான்ஷியஸ்லேயே இருங்கப்பா. ஸோ இன்றைக்கி பாபா வரதானம் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஃபரிஷ்தா சூப்பர். ஃபரிஷ்தா அப்படின்னா என்ன? பழைய உடல் பழைய உலகத்துலேருந்து விடுபட்டால் தான் பறக்க முடியும். அவங்க தான் ஏஞ்சல். உங்கள் எல்லா கவர்ச்சியிலேருந்து நீ விடுபடணும். ஆசைகள்னால் உங்களுக்கு என்னென்னே தெரியக்கூடாதுன்னா என்ன பண்ணணும்? முரளி, யோகா, தாரணை, சேவை, இதில் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். ஞானம், யோகம், தாரணை, சேவை, இது 4த்தில் மட்டும் நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக்காக பழைய உடல் பழைய உலகம் எல்லா விஷயங்கள்லேருந்தும் எல்லா ஈர்ப்புலேருந்தும் நீங்கள் விடுபட்டுருவீங்க. அவங்க தான் ஏஞ்சல், டபுள் லைட் ஃபரிஷ்தா. சாந்தியின் சக்தி மூலம் ஆத்மாக்கள் அனைவருக்கும் பாலனை செய்பவர்கள் ஆன்மீக சமூக சேவகர். அதனால் பரமாத்மா என் கூட இருக்கார், இதுக்கு மேலே எனக்கு என்ன வேணும் அப்படிங்கிற அந்த சொரூபத்துலேருந்து உங்கள் வாழ்க்கை பயணத்தை ஓட்டுங்க. பாபா பார்த்துப்பார். படகு ஆறு அசையானா மூழ்காது. கலியுக படகெல்லாம் ஷோவாக இருக்கும், கடைசியில் எல்லாம் அழிந்து போகும். இன்றைக்கி நம்ம இந்த அளவுக்கு முயற்சி பண்ணுறோன்னா ஏன் பாபா நம்மளை இப்படி காப்பாற்றுறாரு? ஏன் மற்றவங்கள மாதிரி கேவலமாக இருக்காதீங்கன்னு பாபா ஏன் சொல்கிறாருன்னா, உலக அழிவப்போ அவ்வளோ பிரச்சனைகள் அவங்கள சுற்றி ஆக்சுவலாக நடக்கும். கரண்ட் இருக்காது, ரேப் நடக்கும், என் குழந்தைங்க அந்த துக்கத்தின் மலையில் நினைஞ்சிடக்கூடாதுங்கிற அந்த கருணையோடு சிவபாபா என்ன பண்ணுறாரு? நம்மளை காப்பாற்றுறாரு ஆக்சுவலாக. ஸோ துக்கத்தின் மலை விழுறதுக்கு முன்னாடி 108 எஸ்கேப் ஆயிடுவாங்க. ஸோ நம்ம அந்த 108 இருக்குமாங்கிறது முயற்சி பண்ண, அவ்வளோதான். இன்னும் துக்கத்தின் மலை விழலை, துக்கத்தின் அலை தான் வந்துட்டுருக்கு. துக்கத்தின் சாரலுக்கே இவ்வளோ பிரச்சனை இந்த உலகத்துலனா, துக்கத்தின் மலை விழறதுக்கு அந்த ஒரு நாள் முன்னாடி 108 ரெடி ஆகிடும். 108 ரெடி ஆனால் தான் துக்கத்தின் மலை விழ ஸ்டார்ட் ஆகும். அந்த 108ல் நம்ம வரணும் அப்படின்னா பாபாவோட ஞானம், யோகம், தாரணை, சேவை, இது 4த்துலேயும் நீங்கள் புரிஞ்சுக்கலாம். இதை ஃபாலோ பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக எல்லா ஈர்ப்பு எல்லா கவர்ச்சியிலேருந்து விடுபட்டெல்லாம் பாபாவோட கையில் உங்கள் வாழ்க்கை இருக்குது, அவ்வளோதான். அவர் பார்த்துப்பார், செய்பவர் செய்வார். எனக்கு ஆசையே கிடையாது, எனக்கு எந்த ஒரு மனுஷங்க மேலே பற்றும் கிடையாது, எனக்கு எந்த ஒரு ஈர்ப்பு இல்லைனா உங்களுக்கு எதுக்கு தான் துக்கம் வருது? இன்னொரு பாயிண்ட்டு, நான் இந்த உலகத்தை விட்டு சீக்கிரமாக போகிறேன்னா எல்லா கணக்கும் முடியுது, சந்தோஷப்படுங்க. உடல், மனம், பொருள் எல்லா கணக்கும் முடிஞ்சிட்டே இருக்க. எப்படா நான் வீட்டுக்கு போவேன்? மேலே போகணும், ஃபரிஷ்தாவாக மேலே போகணும். இப்போ செத்து போனவன் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவன் அடுத்த பிறவி கலியுகம். நான் ஃபரிஷ்தாவாக போகணும், மேலே போகணும். என் பாவ கர்மா எல்லாம் அப்படியே டக்கு டக்கு டக்குன்னு முடியுதுன்னா சந்தோஷப்படுங்க. நீங்கள் ஸ்பீடாக முன்னேறிட்டுருக்கீங்கன்னு அர்த்தம்.
ஏன் பாபா இப்படி பண்ணுறீங்க? ஆனால் கட் பண்ணுறதுக்கு தானப்பா பிகே வானீங்க. இப்போ ஏன் எல்லாம் சேர்க்குறீங்க? உறவு பொருள் அது ஒவ்வொன்றா பாபா கட் பண்ணும்போது வலிக்கும். அதை தயவு செஞ்சு என்னை கட் பண்ண விடுங்கன்றார் பாபா. கட் பண்ண விட்டால் தான் நீ பரப்ப குழந்தை அப்படின்றார். அதுதான் ஃபரிஷ்தா. ஸோ வண்டர்ஃபுல் முரளி. ஸோ ரொம்ப அற்புதமான ஒரு டேஸ்டான ஒரு அமிர்தத்தை சாப்பிட்ட மாதிரி இருந்துச்சு. ஸோ தேங்க்யூ பாபா. எல்லாரும் எப்படி அனுபவம் பண்ணீங்க? அவங்களுக்கு பிடிச்ச பாயிண்ட்டாக ஒன்று சொல்லுங்கள். நான் மீட்டிங்கை முடிச்சிருக்கலாம்ப்பா. ஓம் சாந்தி. பாவனைகள் கொடுக்கணும்னு சொல்றாங்க மாமா. ஓம் சாந்தி. சோல் கான்சியஸ்ல இருந்து வரப்போற எல்லா சூழ்நிலையிலிருந்து ஜெயிக்கிறதுக்காகவும் அப்புறம் துக்கத்துல இருந்து வெளிவரக்காகவும் சோல் கான்சியஸ்லயே இருக்க சொல்றாரு அப்பா. அப்பா நினைவு யாத்திரையிலேயே நிறைய நீ சொல்லணும். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. ஓம் சொல்லுங்க சிஸ்டர். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. நம்ம ஒவ்வொரு அடியிலும் பாபாவோட நினைவுல இருந்து எல்லா செயல்களையும் செய்யணும். அத்தோட பாபாவோட நம்ம அதிகமா பேசுற பழக்கத்தை எடுத்துக்கணும். மத்தவங்கள்ட்ட அதிகமா பேசுறதை அவாய்ட் பண்ணிட்டு இறைவன்கிட்ட பேசணும். அப்படின்னா தான் இறைவனோட டச்சிங்ஸ் எல்லாம் நமக்கு கிடைக்கும். நல்ல ஒரு டைரக்ஷன்லாம் நமக்கு கிடைக்கும். ஓம் சாந்தி சிஸ்டர். ஓம் சாந்தி. வேற யாரு? பிரீத்தி ஆத்மா, சுசீலா, சுசில் பிரதர். ஓம் சாந்தி. மற்றவங்க பாபமே கொடுத்தாலும் அதை வரமா மாட்டேன், ஆசீர்வாதமா மாட்டேன். ஆமா. சுசில் பிரதர் ஒரு பாயிண்ட் சொல்லுப்பா தம்பி. உண்மையிலே சூப்பரா இருக்கு சிஸ்டர். பாபா சொல்லுவார்ல, எந்த பிரச்சனை வந்தாலும் ஃபர்ஸ்ட் என்கிட்ட தான் சொல்லணும், அப்பதான் நான் உனக்கு அது சொல்யூஷன் கொடுப்பேன். நீ இதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கா சிஸ்டர். ஆமா, ஃபர்ஸ்ட் எப்பவுமே பாபா தான். வேற யாரும் சொல்றீங்களா? ஷேக் பிரதர் நீங்க சொல்ல விரும்புறீங்களா? சொல்ல விரும்புறீங்களா? இல்ல சொல்லுங்கப்பா, ஆளுக்கு ஒரு பாயிண்ட். யாராவது விகாரத்துல இருந்தாங்கன்னா நம்ம மேலும் மண்ணெண்ணெய் ஊற்றக்கூடாது, அமைதியா இருந்து அவங்களுக்கு தூரம் இருக்கேன். ஆமா, அது மண்ணெண்ணா நான் சி இன்னும் இப்படி மோசமா இருக்கீங்க சி அப்படின்னு சொன்னா மண்ணெண்ணெய் ஊத்துற மாதிரி. சரி ஓகே, ஏன்னா நம்மளும் இப்படி தானே இருந்தோம். நம்மளே பாபா மாற்றிட்டாரு, இந்த குழந்தைய மாற்ற மாட்டாரா? சரி ஒரு சுபபாவனை, சரி நல்லா இருப்பேன், நீ என்ன மாதிரி மாறிடுவேன், ஜஸ்ட்டு வைங்க, அவ்வளோதான். இப்போ மாலைனா கூட அவங்க கடைசியாக மாறிடுவாங்க. நமக்கு பிரஜை வேணும், வாரிசு வேணும்னா இதை பண்ணி தான் ஆகணும். அது ஒன்று இருக்குது. இப்போ நீங்கள் யாருக்கெல்லாம் சக்தி கொடுக்குறீங்களோ அவங்களாம் உங்களுக்கு பிரஜையாக வந்துடுவாங்க, வாரிசாக உங்களுக்கு வேலைக்காரனாக வந்துடுவாங்க. பாருங்கள், இது சக்தி அதாவது நம்ம செஞ்ச பாவத்துக்கு தான் தண்டனை கொடுக்குறான். இதில் என்ன காமெடினா, இவ்வளோ கடவுள் என்ன கொடுக்குறாரு, பெனிஃபிட்டு கொடுக்குறாரு, பாயிண்ட்டு கொடுக்குறாரு. எனக்கு புரியல, எனக்கு ரொம்ப நல்லா இருக்குது இந்த ஞானம். அதாவது என்னென்னா, நம்ம செஞ்ச பாவத்துக்கு தான் ஒரு ஆத்மா தண்டனை நம்ம கொடுக்குதான். என்னென்னா நம்ம அவங்களுக்கு சக்தி கொடுக்கணுமா, அவங்கள பற்றி தப்பாக நினைக்கலன்னா அவங்க நமக்கு பிரஜையாம். எப்படி நல்லா இருக்குல்ல, அவங்க நமக்கு வேலைக்காரங்க, அவங்க எனக்கு பக்தர், பாபா குழந்தையாக இருந்தால் பிரஜை, அந்நியானியாக இருந்தால் பக்தர். ஸோ கிரெடிட் நமக்கு தான். நம்ம செஞ்ச பாவத்துக்கு அந்த அண்ணனை கொடுத்தாலும் இப்போ அவன் நமக்கு விசுவாசியாக வர்றதுக்கு நம்மக்கிட்ட சக்தி. யாருக்கு நீங்கள் இங்கே பாருங்கப்பா, நீங்கள் ஒரு பிகேவாக இருக்கீங்க, நீங்கள் இன்னொரு பிகேக்கு சகாஷ் கொடுக்குறீங்க, அந்த பிகேவும் மகாரதினா அது உங்கள் குழந்தையாக வந்துடும். இல்லை அந்த பிகே பிரஜைனா அது உங்களுக்கு பிரஜையாக பாபா போட்டுருவார். சண்டானாலும் உங்கள் பணத்தை அதுதான் எரிக்கும். ஸோ எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு பெனிஃபிட் தான், லாஸே கிடையாது. அது 1 2 இல்லை, நான் 4 5 வச்சுருக்காரு பாபா. ஓகேப்பா, மீட்டிங்கை முடிச்சுக்கலாம். தேங்க்யூ பா.